ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் பயங்கர சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த லாங் வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் வந்து நியூ இயர் முடிஞ்சு அந்த கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இந்த வீடியோ ஃப்ரைடேங்கிறனால நம்ம ஏர்லி மார்னிங்கே லஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டால் போதும். லஞ்சுக்கு வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒர்க் இருந்தால் மட்டும் வந்து வர முடியாது. ஃப்ரைடே ஃபுல் டே தான் இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மட்ட ஓடித்துங்க. அப்பா வந்துடுவாங்க. அப்பா ஆஃபீஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு. போகலாம் போயிட்டாங்க. அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க. நீங்கள் தான் இருக்கணும். அம்மா போயிடுவேன். அம்மா பூட்டியாச்சு. அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்களா? அப்பா வா 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 வா. சத்தம் போடாத, அண்ணன் தூங்கிட்டு இருக்கான். பால் குடிக்கியா? அழுதுகிட்டே தேங்க்யூ. எப்பயுமே காலையில் வந்து சீக்கிரமாக முழிக்க மாட்டான். பட் எப்பயாவது ரேராக வந்து முழிச்சிருவான். முழிக்கும் போது அவங்க அப்பா ஆஃபீஸ் போனாலோ இல்லை வந்து என் பையன் ஸ்கூல் போனாலோ ஒரே அழுகை தான். என்னமோ பூச்சாண்டிக்கிட்ட விட்டுட்டு போகிற மாதிரி சீன் போடுவான். அழுது அவங்க அண்ணனையும் வந்து எழுப்பி விட்டுருவான். காலையில் ஏந்திரிச்சாலே இந்த 2 பசங்களும் விளையாடுறது தான் வேலை. பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் விஹானோட வித்யுத்து. ஸோ வந்து 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடித்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா லஞ்ச் வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சால் தான் 12:30க்குள்ளே வந்துடுவாங்க ஹஸ்பண்ட். சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஃபீஸ் போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பரங்கிக்காய் சாம்பார் இருக்கும். ஏன்னா வந்து என் பசங்களுக்கு பரங்கிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதோடு வந்து விஹானுக்கெலாம் வந்து பம்கின் கொடுக்குறது அவ்வளோ நல்லது. ஸோ மோஸ்ட்லி வந்து சாம்பார் வச்சேன் அப்படின்னா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் விட அதிகமாக எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து அந்த பரங்கிக்காய் சாம்பார் தான். பொடலங்காய் வந்து பொரியல். இப்போ ரீசெண்டாக வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்காமல் ஃபார்மில் அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபார்ம்லேருந்து பறிச்சுட்டு வந்து இந்த உமல் குயின் மார்க்கெட்டு, அஜ்மன் மார்க்கெட்டு, வெஜிடபிள் மார்க்கெட்லாம் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக வரும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். இந்த பொடலங்காய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பீன்ஸ்லாம் வந்து அங்கே தான் வாங்கியிருந்தேன். நிறைய காய் இருக்குங்க. ஆனியன்ஸ், டொமேட்டோ எல்லாமே நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து காய்கறியும் வந்து இந்த மாதிரி வந்து அஜ்மன் மார்க்கெட், உமல் குயின் மார்க்கெட், துபாய் மார்க்கெட், ஷார்ஜா மார்க்கெட்னு எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸு. இந்த லஞ்ச் தான் வந்து இன்றைக்கி. இந்த ஃப்ரைடேயோட அவனுக்கு வந்து ஸ்கூல் வந்து வின்டர் லீவ் முடியுது. ஸோ ஃபுல்லாக விஹானோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் வித்யுத்து. ஸோ இப்போ ஸ்கூல் போனதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஹானுக்கு. Let's everyone clap for Vihan Bakrisavi. Yay! Well done, Vihan. Good job. Hi, very good. இந்த ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தான் வந்து அவன் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான் விஹானு. ஏன்னா அவன் வந்து அவனோட அண்ணா வந்து கிளாப் பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதான் வந்து 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. சும்மா ஏதாவது விளையாண்டுட்டே இருப்பாங்க 2 பேரும். பொடலங்காய் பொரியலில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டை உடச்சி வந்து பொரியல் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பொடலங்காய் பொரியல், பரங்கிக்காய் சாம்பார், அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக வடகம் வந்து தாளித்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். ஸோ வந்து வடகம் தாளித்து போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. ஆல்ரெடி வத்தல் வந்து எங்கள் அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. அதை வந்து பிடிச்சி ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே விஹானே வித்யுத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் குளிச்சுட்டாங்க. குளித்தோடனே அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டேன். நான் வந்து சாப்பிட எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பால்கனி க்ளீன் பண்ணுற வேலை வேறு இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய வேலை, தலைவலி. ஏன்னா ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து மண் ஏரியாங்கிறனால 2 நாளைக்கு ஒருக்க கழுவிட்டால் தான் பால்கனி நீட்டாக இருக்குது. ஸோ அடுப்பெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு பால்கனி ஃபுல்லாக வந்து கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணு விஹான். குட் பாயில் க்ளோஸ் பண்ணு. அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரவா? எஸ். கார்ன். எஸ். No, 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 glass. மசாலா கானா? ஓகே, செஞ்சு தரேன். தம்பி பாத்துக்கடா. ஓகே, தம்பி பாத்துக்கோ. ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியில் போயிடுவோம். ஸோ அதனால் சீக்கிரமாக கார்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து கார்ன் தான் பண்ணுறேன். நான் வந்து அடுப்படியெல்லாம் தொடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அடுப்பில் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பொங்கி தான் ஊற்றும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு தடவை அடுப்பை தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கார்ன் தான் பண்ணுறேன். கார்ன் வந்து பசங்க மசாலா கார்ன் கேட்டாங்க. ஸோ மசாலா கார்ன் வந்து இவனுக்கு விஹானுக்கு வந்து நார்மல் கார்னு, வித்யுத்துக்கு வந்து மசாலா கார்ன் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சு சாப்பிட்ட பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து விலைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வேலை வந்து கரெக்டாக இருக்குங்க. என்றைக்குமே வந்து டே வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. ஸோ காலையிலே வந்து எல்லா வேலையும் சமைச்சு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலையில் சமைக்காமல் இந்த மதியம் வந்து ஆஃபீஸுக்கு வராங்கன்னு சொல்லி சமைக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையிலே சமைச்சு கொடுத்துட்டா கூட பெருசாக வேலை தெரியாது. கார்ன் வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் வந்து தண்ணியில் கொதிக்க வைப்பாங்க, சில பேர் ஆவியில் இட்லி பானையில் வச்சு எடுப்பாங்க. நான் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தான் எடுப்பேன் கார்னை. எனக்கு வந்து இதுதான் வந்து ஓகேவாக இருக்கும். நல்லா வெந்த மாதிரியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். வேக வச்சு எடுக்கிறதோட இது எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு உப்பு போட்டு தான் வந்து கொதிக்க வைப்பேன். என்னம்மா நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீ போய் விளையாட ஓடு. அம்மா வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஊற்றிடு. குட் ஜாப். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுங்க, நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் ரெகுலராக போட மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து லாங் வீடியோ நான் எடுத்து வைப்பேன், ஆனால் அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருது. இந்த மாதிரி ரெகுலராக இந்த 2025 வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கேன். பட் எவ்வளோ தூரம் இது வந்து சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா 2 பசங்களை வந்து தனியாக வச்சு மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. அது 2 பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஒரு பையன் வந்து ஸ்கூல் போகாமல் ஒரு பையனை வீட்டில் வச்சுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். சரி, நீ எழுதிட்டு நான் மொத்தமாக கூட்டி அள்ளிட்டு அப்புறம் அம்மா சொல்கிறேன். இந்த 2025 நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா வந்து நான் ஒரு 2015 அதோட ஜாபை குவிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜு, குழந்தைங்க, இந்த மாதிரியே வந்து என்னோடய டைம் வந்து போயிடுச்சு. ஸோ ஏஜ் ஆகும்போது தான் நமக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 2025 வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் வந்து என் பையன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். பெரியவன் சரி, சின்ன பையனும் சரி. பெரியவனை பார்த்து தான் அப்படியே சின்ன பையன் வந்து வளர்கிறான். அவன் என்ன பண்ணுறானோ, அவன் சேட்டை பண்ணால் இவனும் சேட்டை பண்ணுவான். அவன் ஏதாவது பொறுப்பாக பண்ணுறான்னா அதை பார்த்து இவனும் பொறுப்பாக பண்ணுவான். ஸோ எல்லாமே ஃபுல்லாக வந்து பெரிய பசங்களை பார்த்து தான் சின்ன பசங்க பண்ணுவாங்க. கான் வந்துருச்சுடா தங்கம். உனக்கு கட் பண்ணணுமே காண, அப்படியே சாப்பிட்றியா? மசாலா பறக்கு. நானும் இந்த கடைக்கு போகும்போதெல்லாம் இந்த காணை ஊறிக்கிற அந்த இது இருக்குல்ல, அது வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஒரு டைமும் போகும்போது மறந்துட்டு வந்துடுறேன். இந்த கையால் காணை ஊறிக்கிற கொடுமை இருக்கே, அது முடியவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சும் ட்ரை பண்ணேன் இந்த யூடியூப் பார்த்து, அதுவுமே செட் ஆகலை. இந்த அடுப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து ஜிஃப்பு, அப்புறம் வந்து இந்த மெட்டல் க்ளீனரு. ஆக்சுவலாக ஜிஃப்பு தான் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. மெட்டல் க்ளீனர் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து அழுக்கு போகாது. பட் வந்து அந்த மெட்டலோட அந்த பாலிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பளபளன்னு இருக்கும். ஸோ அதுதான், இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுப்படி துடைக்கிறதுக்கு. ஸோ அடுப்படிலாம் துடைச்சி முடிச்சுட்டு பால்கனிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குளிச்சுட்டு சாப்பிட்டேன்.
பசங்கள்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தான் நான் லஞ்சு சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் போகுது நமக்கு வாழ்க்கை. என்ன பண்ணுறது? நானும் வந்து டயத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் வந்து முடியவே மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு வேளை தானே இதை முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம். அப்படியே வந்து இன்றைக்கி வந்து டயத்தை வந்து நான் ரொம்ப தள்ளிட்டேன். காலையிலே குளிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பெருசாக வந்து ஃப்ரீயான மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி லேட்டாக குளிக்கிறோன்னா அது வந்து பயங்கர கடுப்பாக இருக்குது. இன்னொன்று வந்துங்க, நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஏந்திரிச்சு வேலை பார்க்குறது முடியவே மாட்டேங்குது. சாப்பிட்டா சாஞ்சிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது இப்போல்லாம் உடம்பு. என்ன பண்ணுறது, வயசாகுதுல்ல. ஸோ பால்கனி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய பேர் என் வீட்டு பால்கனியை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கள் பில்டிங்லேயே நிறைய பேர் பால்கனியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கிளாஸ் மாதிரி மேலே போட்டுட்டு இதை ஒரு ரூமாக இல்லை இது ஒரு ஸ்டடி ரூமாக அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பால்கனியில் வந்து துணிமணிலாம் காய போடுறோமா, அதனால எனக்கு இப்படியே போயிடுது. ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பால்கனி ஏதாவது மேக் ஓவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கனியோட இந்த இந்த கைப்பிடி இருக்குல்ல, இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவவே முடியாது. கீழே ஃபுல்லாக ஷாப் இருக்குது, ஆளுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு துடைச்சிருவேன். இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு துடைக்கும் போது நீட்டாக எல்லா அழுக்கும் வந்துடும். ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு தான் இருக்கும். அந்த மண் இருக்குல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டில், அதனால் ஃபுல்லாக டஸ்ட்டு படியும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். வைப்ஸ் வச்சு துடைக்கும் போதே ஃபுல்லாக வந்து வைப்ஸ் வச்சு துடைச்சி எடுத்துட்டேன். பால்கனிலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 6 மேலே வந்து கிளம்பணும். பயங்கர இருட்டாக இருந்தது அப்போவே. எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. அவ்வளோ கூலிங், செம்ம கூலிங்காக இருந்தது. டெம்ப்ரேச்சர்லாம் வந்து அவ்வளோ லோவாகிடுச்சு. எங்கள் ஏரியாவோட ஜபல் ஜெய்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் வந்து ஸ்னோவே விழுந்துதான், அந்தளவுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ குளிர் தாங்க முடியல. ஸோ எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு குல்லாலாம் போட்டுட்டு தான் வந்து எல்லாம் பார்க்கில் வந்து விளையாண்டோம். ஏன்னா வின்டரில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கில். இந்த பார்க் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த பார்க்கோட பேர் வந்து சாம்பர் பார்க், கிட்ஸ் சாம்பர் பார்க்கு. நிறையா வந்து கம்யூனிட்டி ஏரியாக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்யூனிட்டி ஏரியா பார்க் கிடையாது, நார்மல் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பார்க்குன்ற மாதிரி இருக்குது அஜ்மனில். ரொம்ப சூப்பராக இருக்கும். போன டைம் நான் ஒரு பார்க் காமிச்சிருந்தேன். அது வந்து போலீஸ் பார்க் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பார்க். அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து இந்த பார்க் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரொம்ப பெரிய பார்க் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் பார்க்கு. ஆனால் நல்லாயிருக்கு. என்ன வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து அங்கங்கே நடந்தால் தான் வந்து அந்த லைட் வந்து நமக்கு அடிக்குது. சோலார் லைட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம வாக் பண்ணும்போது லைட்டு வருது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வெளியூரில் இந்தியாவில் இருக்கும்போது இந்த ஹோட்டலில் வந்து 2 தடவை சாப்பிட்ருக்கேன். லன்ச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து போனோம். பட் ஓகேவாக இருந்தது. பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பானிபூரி வாங்கினோம். பானிபூரியில் வந்து அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அது வந்து சூடு கூட பண்ணல, அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. வாயிலே வைக்க முடியல, கூசிச்சு. பட் ஓகே, சாப்பிட்டாச்சு. Start like that. I said after eating. After it's not என்ன பிரச்சனை கையில் வச்சுது. Fine, I'll just take one more. அம்மா குக் பண்ணி கொடுத்தா.
டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இந்த குளிருக்கு வந்து டீ குடிக்கணும் போல் இருந்தது. எனக்கு வந்து ஃபில்லியில் வந்து டீ ரொம்ப 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 பிடிக்கும். சாஃப்ரான் டீ கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து 2 டீ வாங்கி குடித்தோம், சாஃப்ரான் டீ. ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கார்லேயே அப்படியே ரைடு போயிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். Thanks for watching everyone. Take care. Bye.